அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 13ஆம் தேதி. ஹாலிவுட் இயக்குனர் ஆல்பிரட் ஹிட்ச்காக் ஹாலிவுட் இயக்குனர் ஆல்பிரட் ஹிட்ச்காக் இவரை பார்த்தாலே நம்மளுக்கு பயங்கரமாக தோணும். அது மாதிரி ஒரு பயங்கரமான திரைப்பட இயக்குனர், மாஸ்டர் ஆஃப் சஸ்பென்ஸ் என்று அழைக்கப்படுபவரும், அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் கொடிகட்டி பறந்தவருமான ஆல்பிரட் ஹிட்ச்காக் பிறந்த தினம் என்று லண்டனில் லேடோன்ஸ்டோன் என்ற இடத்தில் பிறந்தவர். 1899. அப்பா காய்கறி கடை வைத்திருந்தவர். சிறு வயதில் குழந்தையின் குறும்புத்தனங்களுக்கும் கடுமையான தண்டனைகள் வழங்குவார். குறும்புத்தனங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குவார். தனது 15வது வயதில் ஹென்லே டெலிகிராஃப் என்ற கேபிள் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தார். அதே நேரத்தில் லண்டன் பல்கலைக்கழகத்தில் ஓவியக்கலை பற்றியும் படித்திருக்கிறார். அந்த நிறுவனத்தின் இதழ்களில் கட்டுரைகளும் கதைகளும் எழுத ஆரம்பித்தார். 1919 வெளிவந்த இவரது முதல் கதை காஸ், ஒரு சஸ்பென்ஸ் கதை. 300க்கும் மேற்பட்ட கதைகளை எழுதியிருக்கிறார். 1920 பிரிட்டனில் தொடங்கப்பட்ட பாராமவுண்ட் பிக்சர்ஸ் என்ற அமெரிக்க திரைப்பட கிளை நிறுவனத்தில் சேர்ந்தார். இங்கே திரைக்கதை, இயக்கம், கலை ஆகிய அனைத்து துறைகளிலும் ஏராளமான விஷயங்களை கற்றுக்கொண்டார். 1922 முதலாக இயக்குனர் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் முதலில் தொடங்கிய சில படங்கள் பாதியில் நின்றன. 1927 தி லட்ஜர் படம் ரிலீஸ் ஆனது. இதன் வெற்றி இவரை பிரபல இயக்குனராக அடையாளம் காட்டியது. 8 மௌன படங்களை இயக்கியிருக்கிறார். இவரது முதல் பேசும் படம் 1929 வெளிவந்த தி பிளாக்மெயில். 1939 வரை ஹிட்ச்காக் பிரிட்டிஷ் சினிமாவில் படங்களை இயக்கி வந்தார். தி 39 ஸ்டெப்ஸ் தி 39 ஸ்டெப்ஸ் படத்தின் வெற்றி இவரது பெயரை ஹாலிவுட்டுக்கு அறிமுகப்படுத்தியது. அமெரிக்காவில் குடியேறினார். 1940 வெளிவந்த இவரது முதல் ஹாலிவுட் படம் ரெபக்கா சிறந்த படத்துக்கான ஆஸ்கர் விருதை பெற்றது. அதன்பின் 36 ஆண்டுகள் ஹாலிவுட் திரையுலகம் இவரிடம் மயங்கி கிடந்தது. இவரது திரைப்படம் தயாரிக்கும் பாணி அலாதியானது. படம் பார்ப்பதற்காக திரையரங்குக்கு வரும் ரசிகர்கள் படத்தை பார்த்து அலற வேண்டும். திரைப்படம் என்ன சொல்ல வருகிறது என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பார்வையாளர்களை அலற வைக்கும் யுத்தியை பற்றி தான் எனக்கு அக்கறை. என் படங்கள் உலகில் எந்த இடத்தில் ஓடினாலும் ரசிகர்கள் ஒரே மாதிரி திகில் அடைய வேண்டும் என்பார் இந்த திகில் மன்னன் இயக்குனர். நான் ஏற்கனவே சொன்னல, அதனால இந்த மாதிரி இந்த அளவுக்கு டேலண்டாக இருந்தது. தொழில்நுட்ப ரீதியிலும் திரைப்பட கண்ணோட்டத்தின் அடிப்படையிலும் உலக சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்த்தவர் என்று புகழ்பெற்றவர். இவரது பாத்திர படைப்புகள் உளவியல் ரீதியாக இருக்கும். இவரிடம் சிறந்த படம் எடுக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது 3 அம்சங்கள் வேண்டும் என்றார். அவை திரைக்கதை, திரைக்கதை, திரைக்கதை என்று கூறியிருக்கிறார். கதாநாயகிகளை தனித்தன்மையுடனும் ஆபத்து ஏற்படும் போது சுயமாக சிந்தித்து போராடுபவர்களாகவும் வெளிப்படுத்துவார். நடிகர்களை படாத பாடுபடுத்துவாரா இவர். இந்த மாதிரி திகிலடைய படம் எடுத்து வச்சு அப்புறம் அப்படித்தான் படுத்துவார். தான் எதிர்பார்க்கும் மிகச் சரியான பாவனை வெளிப்படும் வரை அவர்களை விடமாட்டாராம். மொத்தம் 14 பேசும் படங்களை எடுத்திருக்கிறார். இவரது மாஸ்டர் பீஸ் எனப்படும் சைக்கோ மற்றும் சஸ்பென்ஷன் மற்றும் ரியர் விண்டோ மற்றும் தி மான் ஹூ நோ டூ மச் மற்றும் வெர்டிகோ மற்றும் யங் அண்ட் இன்னோசென்ட் மற்றும் பேர்ட்ஸ் மற்றும் தி லேடி வேனிசஸ் மற்றும் சப்படேஜ் மற்றும் ரோப் மற்றும் ஃபாரின் கரஸ்பாண்டன்ட் ஆகியவை மிகவும் குறிப்பிடத்தக்கவை.
இவர் 53 திரைப்படங்களை எடுத்திருக்கிறாரு. திரை உலகுக்கு அற்புத தொடைகளை மன்னிச்சுக்குங்க அற்புத கொடைகளை வழங்கியவர் என பாராட்டப்படும். இந்த மாதிரி தப்பு வருது, போராட்டப்படல பாராட்டப்படும் திகில் மன்னர் ஆல்பர்ட் ஹிட்ச் காக் தன்னுடைய 80வது வயதில் காலமானார். நன்றி வணக்கம்.